கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாளில் இரண்டாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் நம்ம பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுதல் அல்லது பருகுதல். கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுதல் அல்லது பருகுதல். விசேஷமாக அன்புக்குரிய சொல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதி மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலப்பகுதியாக இருக்குது. வருகிற மார்ச் 31 நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு பரிசுத்த பந்திக்கு நேராக நம்ம கடந்து செல்கிறோம். அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை நம்ம கவனிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டினுடைய எல்லை எங்குமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா புளிப்புங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த புளிப்பு பாவத்திற்கு அடையாளமாக நம்ம பார்க்குறோம். அப்போ பாவம் இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்கக்கூடாது. ஆனால் பாவம் இல்லாத மனுஷன் இல்லையே அப்படின்னு சொல்லி வசனங்கள் படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சோர்ல இந்த ஒரு கர்த்தருடைய மரணத்தின் மூலமாக அந்த ஒரு பரிசுத்த பந்தியில் நாம் பங்கெடுப்பதன் மூலமாக அந்த நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் நாம் தேவனுக்கு விரோதமாக செய்திட்ட சகல விதமான காரியங்களிலிருந்தும் நாம் ஒரு விடுதலையை அல்லது ஒரு மன்னிப்பை நாம் ஒரு கிருபையை தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அதற்காகத்தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய ஜீவனையே அங்கே கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்முடைய கவனத்தில் நாம் நிலைநிறுத்திட்டு இந்த ஒரு பாடத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்லும் பொழுது வாசிக்கலாம். மத்தேயு 20:22. இயேசு பிரத்யுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். ஸோ இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியல. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் அந்த ஒரு ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அந்த சீசர்கள் பாத்திரத்தில் குடிக்கிறது தானே, என்ன பண்ணலாம், சுலபமாக குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை குறித்து அங்கே பேசுகிறார், எப்படிப்பட்ட ஒரு பாடுகள் நிறைந்த பாத்திரத்தை குறித்து அங்கே குறிப்பிடுறார் அப்படிங்கிற அதனுடைய தாற்பயம் அவங்களுக்கு என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சீசர்களுக்கு புரியல. ஸோ இன்றைய தினத்தில் நம்மளும் அந்த பந்திக்கு நேராகத்தான் நம்ம கடந்து செல்கிறோம். அப்படிங்கும் பொழுது நம்ம கூட அந்த பந்தியை பற்றினதான ஒரு ஆழமான ஒரு பார்வை நம்ம பார்க்கணும். நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது வருஷந்தோறும் இந்த ஒரு நினைவு கூறுதல் நாம் அனுசரிக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஆழமான காரியங்கள், உண்மையான காரியங்கள் வருஷந்தோறும் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மிஸ் பண்ணிடுறோன்றார். ஏன்னா இது வருஷந்தோறும் நம்ம கடைப்பிடிக்கிறது என்ன, ஏப்ரல் மாதம் அல்லது மார்ச் மாதம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நினைவு கூறுதல் நம்ம கடைப்பிடிப்போம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும். அப்புறம் அந்த தேவனுடைய ஊழியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு பாடத்துக்குள்ளே ஒரு 3 மாதம் போவோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் இப்படியே தான் போகுது. அப்போ ஆண்டுதோறும் இது நம்ம நம்ம அந்த ஒரு ஆண்டு நாட்களில் நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது அதை குறித்ததான அந்த ஒரு கவனம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம குறைவுபட்டு காணப்படுறோம். அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு சீசனலான ஒரு விசேஷம் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வெறும் எழுத்தை மாத்திரம் கடைப்பிடிக்காம அந்த நிஜத்தில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களை நாம் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் தேவன் நம்மளுக்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர். ஸோ இங்கே சொல்கிறாரு எங்களால் கூடும் சொல்லி சொல்கிறாரு. அதே யோவான் 18:1 பைபிளில் வாசிங்க. யோவான் 18:1 சொல்றாரு, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். அங்க பாருங்க, கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போறாரு. அங்க ஒரு தோட்டம் இருக்குது, கெத்செமனே தோட்டம். அதுல அவரும் அவருடைய சீஷர்களும் அங்க பிரவேசிக்கிறாங்க. அப்ப இங்க கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பாடுள்ள மரணத்திற்கு நேராக பயணிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துறார். அதாவது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தன்னை என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா முற்றிலும் ஒப்பு கொடுக்குறார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வாசிங்க, 21 வரைக்கும் பைபிள்ல வாசிங்க.
நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். போதும். அப்போ இங்க சொல்றாரு பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிறோம். அதாவது நாம தேவனை போற்றி நாம் அவருடைய திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோம் இல்லைங்களா? அது வந்து தேவன் கொடுத்த ஒரு கிருபை, சரிங்களா? அப்போ அது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்குது. அப்போ ஐக்கியம் அப்படிங்கிறது கம்யூனியன். அப்போ ஒன்றாக ஒருமித்த கருத்துல அங்க கூடி இருக்கிறது, அதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்போ ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கக்கூடிய அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்போ பாருங்க, அந்த ஒரு அப்பம், அந்த ஒரு திராட்சரசம், இது தனியான ஒரு மணியினால, தனியான ஒரு பழத்தினால உருவாகிறது இல்லை. அநேக பழங்கள் ஒன்றிணைந்து அது நசுக்கப்பட்டு பிழியப்பட்டு திராட்சை ரசமாக உருவாகுது. அதே போல அநேக மணிகள் வந்து அங்கே அரைக்கப்பட்டு ஒரு கோதுமையாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்படித்தான் நம்மளுக்கு கர்த்தர் வந்து கற்றுக் கொடுத்துக்கிறார். அப்போ அந்த ஒன்னஸ், அந்த ஒருமைப்பாட்டினுடைய ஆவி இருக்கணும் அப்படிங்கிறது கர்த்தர் அங்கே வந்து சீஷர்கள் மத்தியில் சொல்றாரு. அதே விஷயம் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றாரு. ஸோ கர்த்தர் என்னைக்கு எங்கேயாவது பிரிஞ்சிருக்கிறத பற்றி சொன்னாரா? இல்லையே. ஸோ நம்ம போல இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஒன்றா இருக்கவும் உங்களை நான் வேண்டிக் கொள்றேன்னு தான் சொல்றாரு. அப்போ ஒருமித்த கருத்து இருக்கணும், ஒரு ஒன்னஸ் இருக்கணுங்கிறது தான் நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்போ வர வர நாட்கள் செல்ல செல்ல, அதாவது இந்த ஒரு அழைப்பினுடைய வழியில நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அப்போ இதுல நம்ம நாட்கள் செல்ல செல்ல, அதாவது அந்த சீனியாரிட்டி ஏற ஏற நம்ம என்ன பண்ணணும்னா தாழ்மையிலும் விட்டு கொடுத்ததிலும் சகித்து போறதுலையும் இன்னும் தேவனுடைய சித்தம் செய்யறதுலையும் நாம மெருகேற்றப்படணும். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, வருடங்கள் அதிகமாக அதிகமாக நான் சீனியர், நான் என்ன பண்றேன், நான் சீனியர், நான் முன்னாலே வந்துட்டேன். அப்போ எப்படி வந்துட்டாலும் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, கர்த்தர் போதிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒன்னஸ், ஒருமைப்பாட்டினுடைய ஆவி, நீங்க ஏக சிந்தை. ஸோ அந்த ஒருமித்த சிந்தையோடு இருந்துதான் தேவனுடைய சித்தம் செய்ய முடியும். ஆளாளுக்கு பிரிஞ்சிருந்து ஆளாளுக்கு பல்வேறு கருத்துக்களை வச்சிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. அப்படி செய்துட்டாலும் அதுல பிரயோஜனம் இருக்காது. அவங்க அவங்களுக்கு திருப்திக்கு ஊழியங்கள் செய்யலாம். ஆனா உண்மையான தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது அங்க வந்து என்ன சொல்றோம்னா மறக்கப்பட்டு போகுதுங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். சொல்லிட்டு மாம்சத்தின்படியான இஸ்ரேலரை பாருங்க, நம்மளுக்கு சொல்றார், மாம்சத்தின்படியான இஸ்ரேலர் இருக்கிறாங்க, அவங்களை நீங்க பாருங்க. பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? பலிகளை புசிக்கிறாங்க, பலிபீடத்து கூட ஐக்கியமா இருக்கிறாங்க இல்லையா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறது ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று நான் சொல்றேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனசில் அபஸ்னா. இப்போ ரொம்ப சிறப்பான ஒரு ஊழியக்காரர், ரொம்ப கடுமையா கூட பேசுவாரு. அதான் அவர் சொல்றாரு, நீங்க பேய்களோட போய் நீங்க போய் பலியிடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம யாருக்கு கூட பலியிடவிற்காக வந்திருக்கிறோம்? கர்த்தரோட பாடுகளை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்போ கர்த்தரோடு பாடுகளை அனுபவிக்க வந்துட்டு அந்த ஒருமைப்பாட்டினுடைய ஆவி இல்லாம நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு பலிபீடம் கர்த்தர் தான், அவரு கூட தான் நம்ம வந்து எசைஞ்சிருக்கணும், இணைஞ்சிருக்கணும். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியான ஒரு குணலட்சணத்தை, சரியான ஒரு கனியை நம்ம வந்து கொடுக்க முடியாது. அதான் கர்த்தர் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, நீங்க பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனசு இல்லை. இவ்வளோ சத்தியம் சொல்லி இவ்வளோ தூரம் உங்களை வழிநடத்திட்டு வந்துட்டு போய் இந்த ஒருமைப்பாட்டினுடைய ஒரு ஆவி இல்லாம நீங்க போய் பேய்கள் கூட ஐக்கியமா இருக்கிற மாதிரி நீங்க இருக்கிறீங்களே, இது சரியா? அப்ப ரெண்டு கருத்தோட ஜீவிச்சுட்டா அது கூட எப்படி தான் இருக்குங்க? அது பேய்கள் கூட ஐக்கியம் வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதான் அங்க வந்து சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. ரெண்டு பாத்திரம் இருக்கு. எந்த பாத்திரத்தை சூஸ் பண்றதுக்கு யார் கையில் இருக்குங்க? நம்மளுடைய சுயாதீனம் தான். கர்த்தருடைய பாத்திரம் இருக்குது, அது அன்பும் கருணையும் காருண்யமும் மகா பெரிய கிருபையும் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நாம வந்து பானம் பண்றோமா, பருகிறோமா? அல்லது பேய்களுடைய பாத்திரம் இருக்கு, அங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, அங்க சஜஸ்ட் போக மாட்டாங்க, நான் சொல்றதா கரெக்டும்பாங்க, எனக்கு தோன்ற மாதிரி தான் செய்வேன்னு சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா பேய்களுடைய பாத்திரம். அப்ப நம்ம எந்த பாத்திரத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம்? ஆனா ஒண்ணு, நம்ம கர்த்தருடைய பாத்திரத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி நம்ம நினைச்சாலே சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா பேய்களுடைய அவருடைய பாத்திரத்தை கூடாது வைப்பார். ஸோ நம்ம தான் ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு நாம தயாரா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் நம்ம வந்து பானம் பண்ணக்கூடாது.
ஸோ நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. 2 மனசு என்னைக்கும் இருக்கக்கூடாது. ஸோ 2 மனம் உள்ளவங்க தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறா, போய் சேர முடியாது. ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்களே, நாம் சரியான சிந்தையோடு இருந்து தேவனுடைய சித்தத்தை நாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ அதைத்தான் இங்கே வந்து சீஷர்கள் மத்தியில் சொல்லிட்டு வந்தார். அதே ஒரு ஆலோசனைகள், ஒரு புத்திமதிகள் தான் இன்றைய தினத்தில் நம்ம மத்தியிலும் அங்கே வந்து சொல்கிறார். ஸோ பரலோக ராஜ்யத்தை குறித்து நமது கர்த்தர் வந்து அங்கே மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் வந்து பேசிட்டு வராரு. ஸோ அதில் 16ஆம் வசனம் கவனிக்கும் பொழுது வாசிக்கலாம். இல்லை வாசிக்கலாம் ஸ்லைட். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நான் இங்க சொல்றாரு பாருங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு வந்துட்டு, இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராகவும் முந்தினோர் பிந்தினோராகவும் இருப்பாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரா இருக்கிறாங்க. அதுல உண்மையுள்ளவர்கள் வெகு சிலர், ரொம்ப குறைவுதான், ரொம்ப குறைவுதான் அப்படிங்கிற நம்ம வந்து கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல வாசிக்கலாம். மத்தேயு 20:18. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. இங்க சொல்றாரு, அதாவது இதோ நம்ம எருசலேமுக்கு வந்து நம்ம வந்து போறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவாரு. அவர்கள் அவரை வந்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. எல்லாமே தெளிவா சொல்றாரு சீசர்கள், எல்லாமே தெளிவா சொல்றாரு. அப்போ மரண ஆக்கினைக்குள்ளாக அவங்க வந்து தீர்ப்பாங்க. வாசிங்க தொடர்ந்து. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இங்க சொல்ற, அவரை பரியாசம் பண்ணுவாங்க, வாரினால அடிப்பாங்க, நிந்திப்பாங்க, சிலுவையில அறையவும் புறஜாதிகள் கிட்ட ஒப்பு கொடுக்கவும் அவர் வந்து ஒப்படைக்கப்படுவாரு. ஆனாலும் 3ஆம் நாள்ல அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உயிரோட எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு உடனே அவர் வந்து அவளை நோக்கி, வாசிங்க 21ஆம் வசனம். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். போதுங்க. அப்ப இங்க பாருங்க, கர்த்தர் வந்து தன்னுடைய மரணத்தை குறிச்சதான விஷயங்கள், எப்படிப்பட்ட மரணம் நம்மளுக்கு நேரிடும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வர்றதுக்கு தான் அங்க வந்து சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அதுல உண்மையுள்ளவர்கள் வந்து ரொம்ப சிலர்னு சொல்லி சொல்றார். இப்போ பொதுவாகவே ஒரு இராணுவத்தில் மிலிட்ரியில் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா, உடம்புல ஒரு தழும்பு இருக்கக்கூடாது, கிளியராக ஸ்கேன் பண்ணுவாங்க. உடம்புல ஒரு தழும்பு இருக்கக்கூடாது, பல் இதெல்லாம் சொத்தையெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மிலிட்ரியில் செலெக்ஷன் ஆகக்கூடிய அந்த ஒரு வீரர்களுக்கு அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு இராணுவ வீரரை இவ்விதமாக தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு மீட்பை கொடுக்கக்கூடிய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக, ஒரு சபையாக, மணவாட்டியாக ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 144,000 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா தேவனுடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கு? நம்ம மாம்சத்தில் நம்மளே நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு மணப்பெண்ணோ மணமகனோ பார்க்குறதா இருந்தால் எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்போம்? ரொம்ப கிளியராக நல்லா ஸ்கேன் பண்ணி சர்ச் பண்ணி ரொம்ப நீட்டாக பார்ப்போம். கரெக்டுங்களா? எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். அப்போது அபூர்ணத்தில் இருக்கக்கூடிய நம்மளே எப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்படி தேர்ந்தெடுப்பார்? அவருடைய குமாரனுடைய மணவாட்டி, புத்தியுள்ள கன்னிகைகளை தேவன் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறாருன்னா ரொம்ப அருமையாக தேர்ந்தெடுக்கிறாரு. அதனால தான் வந்து உண்மையுள்ளவர்கள் எத்தனை பேருங்க? உண்மையுள்ளவர்கள் வெகு சிலர், ரொம்பவே சொற்பமானவர்கள் தான் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாக அவங்க வந்து போறாங்க. அதனால கிறிஸ்துவனுடைய ஊழியர்களாக, தேவனுடைய ஊழியர்களாக இவங்க வந்து இருக்கிறதுனால எந்த விதமான குறைகளோ ஒரு குழப்பங்களோ இல்லாமல் தேர்ந்தெடுப்பாங்க. அதனாலதான் அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டை தேர்ந்தெடுக்கும் பொழுது தேவன் அருமையாக ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். அந்த ஆடு எப்படி இருக்கணுங்க? பழுதற்றது. அந்த ஒரு வார்த்தையே ரொம்ப வேல்யூபிளான ஒரு வார்த்தை. பழுது இருக்கக்கூடாது. நம்மளே போய் ஒரு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா எப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப நீட்டாக நல்லா இருக்கிற பொருளை தான் நம்ம வந்து வாங்குவோம். ஒரு குறையோடு இருக்கக்கூடிய பொருளை நம்ம வந்து வாங்குறதுக்கு நம்முடைய மனசு வந்து ஒத்துக்காது. ஆனால் நம்ம அப்படியே இருக்கிறோங்க, ஒரு பழுது இல்லாமையா இருக்கிறோம். இவ்வளோ பழுது நம்மக்கிட்ட,
எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ மீறுதல்கள். ஆனால் பாருங்க, கர்த்தர் நமக்காக நித்தமும் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசி நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா வழக்காடிட்டு இருக்காருங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ எந்த விதமான குறைகளோ குழப்பங்களோ பழுதுகளோ இல்லாமல் சரியானதாக தேவன் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா இப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த தேர்ந்தெடுத்தல் ரொம்ப சுலபமாக இருந்தால் அப்படி தேர்ந்தெடுக்க முடியுங்களா? அப்போ அந்த தேர்ந்தெடுத்தல் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கடுமையானதாகத்தான் இருக்கு, ரொம்ப சிவியரான செலெக்ஷனாகத்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலிருந்து சிலர்ல இருந்தது அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க உண்மையுள்ளவர்கள் ரொம்ப ரொம்ப சிலர்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்படி பேசிட்டு தான் அவங்க வந்து எருசலேமுக்கு போகும்பொழுது தான் சீசர்களை மட்டும் தனியாக அழைச்சி இந்த விஷயங்களை வந்து சொல்கிறார். நான் வந்து இந்த மாதிரி போகிறேன், என்னை வந்து எல்லாரும் வார நாள் அடிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு மரணத்திற்குள்ளே நான் வந்து போக போகிறேன், ஆனாலும் நான் 3ஆம் நாளில் வந்து நான் உயிர் தெழுந்து வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது தான் ஒரு ஸ்திரீ வந்து கேட்குறாங்க, அதாவது நீங்கள் ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னுடைய பையன் வந்து வலது இடது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அதான் வந்து கர்த்தர் வந்து சொல்லிட்டாங்க, நீ கேட்குறது என்னன்னு நீ தெரிஞ்சுதான் நீ வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அம்மா வந்து என்னுடைய மகனுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு அருள் செஞ்சுதான் தீரணும்னு சொல்லி உடனே இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியல, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் வந்து குடிக்கும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா அப்படின்னு சொல்லி சொல்லாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கூடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. 23 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு வந்து புரியல, நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார். ஸோ அவர் பரலோகவாசி, அவர் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறாரு. அப்போ பரலோகத்துக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரம், ஒரு சட்டத்திட்டங்கள், ஒரு ஒழுங்குமுறைகள் அங்கே வந்து இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் ஒழுங்குமுறைகள் வந்து உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது. இன்னைக்கு நம்ம உலகத்தில் வாழ்ற மாதிரி பரலோகத்தில் என்ன பண்ண முடியாதுங்க, வாழ முடியாது. அப்போ பரலோகத்துக்குன்னு ஒரு ஒழுங்குகள் இருக்குது அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்றாரு. அந்த பரலோகத்தின் ஒழுங்குகள் எப்படி இருக்குன்னா தேவனுடைய நீதியின் அடிப்படையில் அது ரொம்ப கிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்றாரு. இதை வந்து சீசர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க. நம்முடைய ராஜ்யத்தில் வலது இடது, அப்போ வலது இடது போறது அப்படிங்கிறது பரலோகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிருபை. இப்போ அதுக்குன்னு சொல்லி ஒரு ஒழுங்குகள் இருக்குது, அந்த ஒழுங்குகளை கற்றுக்கொள்ளணும் முதலாவது. அப்போ கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஆளுகையில் பங்கேற்க முடியுங்கிறத அங்கே வந்து புரிய வைக்கிறாரு. ஸோ அப்படி இவங்களுக்கு புரியாதனால தான் அவங்க அப்படி ஒரு வார்த்தையை வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால கிறிஸ்து வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க, நீங்கள் கேட்குறது என்னன்னு உங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியல. ஸோ நானே கஷ்டப்பட்டு பல பாடுகள் பட்டு பல அவமானங்கள் பட்டு பல நிந்தைகளை சகிச்சு அது அப்படித்தான் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் போக வேண்டிய சூழல் இருக்கிறேன். ஏன்னா எனக்கே அப்படித்தான், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய குமாரனை கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கே எப்படிப்பட்ட நிலைமைன்னா ஈஸியாக இப்போ நம்மள மாதிரி இருந்தால் அவர் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக போக முடியுங்களா? இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், ரொம்பவே ரொம்ப எப்படி சொல்லலாம், நார்மலான மனுஷன் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். பரலோகத்தில் வாழ்கிற மாதிரி நம்ம வாழ்கிறோங்களா? பரலோகத்தில் வாழ்கிற மாதிரி நம்ம வாழ்கிறோம், நார்மலான ஜென்ம மனுஷன் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதுதான் அங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு சொன்னார், மாம்சத்தின்படியான இஸ்ரேலரை நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து பலியை சாப்பிட்றாங்க, பலிபீடத்துக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறாங்க. நம்ம பந்தியில் அனுசரிக்கிறோம், பந்தி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோங்க, நார்மலான மனுஷன் மாதிரி போயிடுறோம், ஜென்ம மனுஷன் மாதிரி. அப்படி இருக்கலாமா? அதைத்தான் அங்கே சொல்கிறார். அப்போ பரலோகத்திற்குரியவர்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பரலோகத்தினுடைய சிந்தை தான் தொடர்ந்து இருக்கணும். ஆனால் நம்ம பூலோகத்திலேயே இந்த சிந்தை தான் நம்ம கிட்டே இருக்குன்னா நம்மளே உறுதியாக சொல்கிறோம், நம்ம எங்கே போக விரும்பலை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா பரலோகத்தினுடைய விஷயங்களை நம்மளுடைய சிந்தையில் நம்ம வந்து நிரப்பலை. ஸோ பரத்துக்குரியவைகள்னால அந்த ஒரு ஞானத்தினால நம்முடைய சிந்தையை நாம் என்ன பண்ணணும்னா நிரப்பணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கர்த்தர் வந்து சொல்கிறாங்க, நான் நீங்கள் கேட்குறது என்னென்னு உங்களுக்கு, நான் கேட்டது என்னென்னு உங்களுக்கு புரியல. ஸோ நான் இப்படிப்பட்ட அநேக உபத்திரங்கள் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேட்டுட்டீங்க, பரலோக ராஜ்யத்தில் ஒருத்தர் வலது பக்கம் இருக்கணும், ஒருத்தர் இடது பக்கம் இருக்கணும்னு சொல்லி வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். உதாரணத்துக்கு கவனிக்கிறோம் பாருங்க, ஒரு பணக்கார வீட்டில்
ஒருத்தர் வந்து வேலை செய்கிறார், ஒரு வேலைக்காரர், ஒரு பணக்கார வீட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறார். அவர்கிட்ட அவர் போய் அவர் முதலாளி கிட்ட, உங்கள் டைனிங்கில் நான் உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாருன்னா கேட்கலாமா ஃபஸ்ட்டு? ஏன்னா இவருடைய நிலைமை அவருக்கு தெரியும். இவர் வந்து வேலைக்காரரு, ஓனர் தனியாக இருக்கார். அவர் ஓனர்னா அந்த முதலாளிக்கு உண்டான கனம் மரியாதை வந்து அங்கே வந்து கொடுக்கணும். அப்போது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டால் எவ்வளவு தவறோ. அந்த ஒரு வேலைக்காரருக்கே தெரியணும் ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்னா, ஒரு முதலாளியுடைய டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குதா ஃபஸ்ட்டு, அதுதான் தெரியும். அவர் முதலாளி, நம்ம தொழிலாளி, நம்ம வேலைக்காரர் அப்படின்னா அவருடைய அந்த ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். அதான் வந்து கர்த்தர் சொல்றாங்க, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் அப்படின்னா இது சாதாரணமான குடிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அவர் வந்து பேசல. கர்த்தர் பெற்றிருந்த அந்த அவமானங்கள், அந்த ஒரு பாடுகள், அந்த ஒரு நிந்தைகள், அந்த ஒரு கடும் சொற்கள், ஸோ இது எல்லாம் அவர் வந்து குடிச்சார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டார். அப்போ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? நம்மளை ஒருத்தங்க ஒரு 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 வார்த்தை தவறாக சொல்லிட்டு அடிக்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஒரு வார்த்தை தவறாக சொல்லிட்டா மூஞ்சி காமிச்சிட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகுங்க? அடுத்த நிமிஷம் எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ ஒரு பதற்றம் அடைஞ்சிடறோம். அப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அப்போ அவர் பெரும் அந்த ஒரு அவர் குடிக்கக்கூடிய பாத்திரங்கிறது அவர் பெறக்கூடிய அவமானங்கள், பாடுகள், நிந்தைகள் அங்கே வந்து சொல்கிறார். ஸோ அதே போல் நான் பெரும் ஸ்நானம் அப்படின்னா அதன் மூலம் கிடைத்த ஒரு அழியாமை, இது உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்குறார். இது உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சீசர்கள் வந்து இது ஒன்றுமே தெரியாமல் பானம் பண்ணுறது தானே, ஸோ அவர் பானம் பண்ணிட்டு கொடுப்பார், அதை நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து உங்களால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லலை, உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லலை. ரொம்ப அழகான பதில் சொல்கிறாரு. இதையெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டாலும், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடித்தாலும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெற்றாலும், இது எல்லாத்தையும் கொடுக்கறது யார் கையில் தான் இருக்குது? பிதாவாகிய தேவனுடைய கையில் தான் இருக்குது. அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அவர் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அப்போ அவர் வலது பாரிசத்தில் இருக்கார் அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் நம்முடைய ரசல் சொல்லும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய இடது பாரிசத்தில் இருப்பதாக அங்கே வந்து குறிப்பிடுறாங்க ஒரு வார்த்தை. தேவனுடைய இடது பாரிசத்தில் அங்கே வந்து நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல், ஏன்னா அங்கே கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறெடுத்த அந்த ஒரு ஊழியங்கள், மிகப்பெரிய ஊழியங்கள், அவர் பட்ட அடிகள், வழிகள், அவர் பட்ட நிந்தனைகள், இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அவ்வளவு அவர் வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஊழியத்தை அவர் வந்து செய்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமான பாடுகள் பட்டிருக்காங்க, மற்ற சீஷர்கள் வந்து குறைவான பாடுகள்? அங்கே தேவனே வந்து அப்படி நியமிச்சிட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். எப்படி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப வீரியம் கொண்டு ரொம்ப மூர்க்கமாக இருந்தாரோ, அதே போல கிறிஸ்துவை பரப்புவதற்கு அதை விட ரொம்ப ஒரு ஒரு வைராக்கியமாக செயல்படுவார்னு சொல்லி தேவன் முன்னமே திட்டம் பண்ணியிருக்கார். ஸோ அதனால தான் அந்த தமஸ்கு போகிற வழியில் அங்கே மகிமையின் கர்த்தரை அவர் சந்தித்து இப்படிப்பட்ட அனுபவங்களை அவர் வந்து பெற்றுக்கொண்டான்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ சொல்லிட்டு தான் நம்ம வந்து கவனிக்கிறோம். பாருங்கள், பொதுவாகவே தலைவலி வந்துட்டாலும், ஒரு உடலில் ஒரு வயிற்று வலி, வேறு ஏதாவது வலிகள் வந்துட்டாலும் வலி ஒன்று தான். ஆனால் அதுக்குண்டான சோதனைகள் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பல விதத்தில் வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அதனுடைய வழி, அதாவது தாக்கம் அப்படிங்கிறது ஒன்று தான். அன்புக்குரிய சொல்ல இங்கே வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 20:24. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரில் எரிச்சலானார்கள். என்ன அது பாருங்க, அவங்க 2 பேர் வந்து கேட்குறாங்க இடது வலது வேணும்னு சொல்லி. உடனே 10 பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 2 பேருக்கு மேலே எரிச்சல். கர்த்தர் கூடயே இருக்கிறாரு, பந்தியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்களுக்கு எரிச்சல் வருது கூட இருந்த சீஷர்களால். அப்போது அவங்களுக்கு அந்த அடைப்பின் மேன்மை அவ்வளோ புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் அவங்கள, ஏன்னா பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் இல்லை, அந்த கிருபை அவங்க கிடைக்கல. அதனால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா உணர்ந்து கொள்ள முடியல. மற்ற 10 பேரும் அந்த சகோதரர்கள் பேரில் எரிச்சல் அடைகிறாங்க. ஏன்னா நாங்கள் சும்மா இருக்கிறோம், இவங்க இன்னைக்கு வந்துட்டு இடது வலது வேணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி கோபம் வருது. ஸோ அப்படி கோபம் வந்து அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா வருது. ஸோ அது கூட ஒரு மாம்சத்தினுடைய ஒரு பலவீனங்களாகத்தான் இருக்குது. அது கூட மாம்சத்தினுடைய ஒரு பலவீனங்களாக இருக்குது. ஸோ நாமும் இந்த ஒரு உலகத்தில் புது சிருஷ்டிக்குரிய ஓட்டத்தில் ஓடிட்டு இருந்துட்டாலும்
சத்தியம் எவ்வளவுதான் நம்ம வந்து படிச்சுட்டு இருந்துட்டாலும், அதை நம்ம எவ்வளவுதான் உள்வாங்கி இருந்துட்டாலும், அடிக்கடி நம்ம கிட்ட என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மாம்சீக பலவீனங்கள் அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வருதுங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. அப்ப பாருங்க, இந்த ஒரு உலகத்துல புது சிருஷ்டியினுடைய அந்த ஒரு ஓட்டத்துல தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் பாருங்க, சத்தியம் தேவன் ஒவ்வொரு நாட்களிலும் ரொம்ப அருமையா குடிச்சுட்டு வர்றார். அப்போ எவ்வளவுதான் நம்ம சத்தியத்தை படிச்சுட்டாலும் அடிக்கடி நம்ம கிட்ட என்ன ஆகுது, அந்த மாம்சீக பலவீனங்கள் வெளிப்படுது. ஸோ அதனால எல்லா சமயத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்னா ஆவியில் ஆனலுள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா மாம்சம் எப்படி இருக்குங்க, மாம்சம் பலவீனமா இருக்கு. இப்ப கூட ரொம்ப பலவீனமா தான் இருக்கு மாம்சம். ஸோ மாம்சம் பலவீனமா இருக்குது, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. அப்போ அந்த ஆவியில அனலுள்ளவர்களா இருக்கணும்னு சொல்றார். ஸோ இந்த ஒரு பஸ்கா நேரத்தில் நம்ம ஏன் இதை நம்ம அதிகமாக தியானிக்கிறோம் அப்படின்னா, அன்புக்குரிய சொல்ல சாத்தானுடைய விசேஷித்த சோதனைகள் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கர்த்தர் கூட பேதுருக்கிட்ட சொல்லிட்டாருங்கல்ல, சீமோனே. ஸோ கோதுமையை சுலக்குனால புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டிருக்கிறான். ஸோ நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்றாரு. அதே ஒரு விஷயம் தான். ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப சோதனைகள் விசேஷித்த வண்ணமாக நாம் சிந்தித்திராத, நம்ம நினைத்திராத, நாம் யோசிக்காத பல கோணங்களிலிருந்து பல விதங்களிலிருந்து பிரச்சனைகள் வரும். நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் இப்படி வரும்னு சொல்லி, ஆனால் வரும். அதாங்க அவர் சொல்றாரு. ஸோ சாத்தானுடைய விசேஷித்த சோதனைகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். நம்ம இதுவரைக்கும் சிந்தித்திராத காரியங்களை குறித்து சிந்திப்போம், யோசிச்சிருக்கவே மாட்டோம். திடீர்னு ஒரு யோசனை வரும் புதுசா. அதே போல நமக்கு ரொம்ப நெருங்கிய சகோதர சகோதரிகள் கூட என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பகை வரும். நெருங்கிய சகோதர சகோதரிகள் கூட வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பகை வரும். அப்போ இந்த பொதுவாகவே இந்த பகை எதனால வருங்க? பகை எதனால வரும்? நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இன்னொருத்தர் கிட்ட இருந்தா, நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்லை, இன்னொருத்தர்கிட்ட அந்த விஷயம் இருக்குது. அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, அவங்க மேல கோபம், ஒரு பகை வரும். நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் அவங்க கிட்ட இருந்துட்டாலும் என்ன ஆகுங்க, எங்கிட்டயே இல்லை ஆனா இவங்க கிட்ட இருக்குதா அப்படின்னு அதுவும் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒரு பகை. அப்போ பகை என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வெறுப்பாக அங்கே வந்து கன்வெர்ட் ஆகுதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கு ரொம்ப நெருங்கிய சகோதர சகோதரிகள்கிட்ட கூட பகை வரும். அது ஏன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, அந்த தலையோடு கிறிஸ்துவினோட இந்த ஒரு சரீரம் போய் இணைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாத்தானே என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா இப்படிப்பட்ட நிறைய ஆயுதங்களை எடுத்து என்ன பண்றார், உபயோகிக்கிறார். ஸோ அதான் இங்கே கவனிக்கும் போது பாருங்க, கர்த்தர் தன்னுடைய சொந்த பாத்திரத்தில் அங்கே வந்து குடிச்சாரா? ஸோ தன்னுடைய சொந்த பாத்திரத்தில் குடிச்சாரா? அதையே சீசர்கள்ட்ட கொடுத்தாரா? ஒரு சில கேள்விகள். கர்த்தர் தன்னுடைய சொந்த பாத்திரத்தில் குடிச்சாரா, அல்லது அதை தான் கொண்டாந்து சீசர்கள்ட்ட கொடுத்தாரா? அதே போல தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார இந்த ஒரு பாத்திரத்தில் நிச்சயம் பங்கு பெறணுமா? கர்த்தர் இந்த பாத்திரத்தில் பங்கு கொள்ளாம நம்மளுக்கு கொடுத்துருப்பாரா? அவர் பானம் பண்ணாம நமக்கு கொடுத்தா அது பிதா கொடுத்த பாத்திரமா இருக்குமா? இதெல்லாம் நம்மளே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குதுங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ மீண்டும் அந்த கேள்விகள் பாருங்க. கர்த்தர் தன்னுடைய சொந்த பாத்திரத்தில் குடிச்சாரா? அதையே சீசர்கள்ட்ட கொடுத்தாரா? தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு இந்த பாத்திரத்தில் பங்கு பெறணுமா? கர்த்தர் இந்த பாத்திரத்தில் பங்கு கொள்ளாமல் நமக்கு கொடுத்துருப்பாரா? அவர் பானம் பண்ணாமல் நமக்கு கொடுத்தா அது பிதா கொடுத்த பாத்திரமா இருக்குமா? ஸோ நம்ம ரொம்ப கவனித்து இந்த ஒரு கேள்விகளுக்கு நம்ம விடைகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ தன்னுடைய சுய காரியங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் பாடு அனுபவிச்சிட்டாரானா இல்லை. தன்னுடைய சுய காரியங்களுக்காக அவர் வந்து அங்கே வந்து பாடு அனுபவிக்கல. அதே போல பாருங்க, தன்னுடைய சுய காரியங்களுக்காக அங்கே சீசர்களை பாடுபடணும்னு சொல்லி வற்புறுத்தினாரா? என்னோட காரியத்துக்காக நீங்க போய் பாடுபடுங்கன்னு சொல்லி அங்கே வற்புறுத்தினாரா? இல்லை, அதுவும் இல்லை. அதே போல அவர் பாடு அனுபவிக்காம சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரா? பாடு அனுபவிக்காம டைரக்டா போய் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தாரா அப்படின்னா அதுவும் இல்லை. பாடு அனுபவிச்சுதான் அவர் என்ன பண்றாருன்னா சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்துருக்கார். ஸோ அதே போல அவருடைய உடன் அங்கங்களும் சிங்காசனத்துல போய் உட்காரணும், ஆளுகையில போய் ஆட்சி செய்யணும் அப்படின்னா நிச்சயம் என்ன பண்ணுங்க, பாடுகள் அனுபவிக்கணும். ஸோ அநேக பாடுகளின் வழியாகத்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கர்த்தர் வந்து ரொம்ப அருமையாக எச்சரிக்கிறார். ஸோ அப்படின்னா பாடுபடுதல் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பாடுபடுதல் அப்படின்னா என்ன? சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவனுடைய சத்தியத்திற்காகவும் அவருடைய நீதி பூமியில செய்யப்படுவதற்காகவும் நம்ம எதையெல்லாம் அர்ப்பணிச்சு வாழ்றோமோ, நமக்கு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயம் எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் நம்ம அர்ப்பணிச்சு வாழ்றோமா பார்க்கணும். ஸோ அதுதான் பாடுகள், அந்த அர்ப்பணித்தது நிமித்தம் வரக்கூடிய பாடுகள்.
ஸோ கிறிஸ்து இதைத்தான் வந்து பானம் பண்ண சொல்றார். ஸோ இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டதான பாடுகளை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு வந்துருக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், சகோதர சகோதரிகளின் நிமித்தம் நாம் எந்த மாதிரி பாடுகளை நாம் வந்து அனுபவிக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுதே நம்ம பேப்டிஸ்ட்லேயே நமக்கு அந்த பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் உவமை வந்து கர்த்தர் வந்து சொல்லுவார், ஒருவன் கோபுரம் கட்ட மனதா இருந்தால் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். ஏன்னா கோபுரம் கட்ட மனதாயிட்டு செலவை கணக்கு பார்க்காம விட்டு பாதியில் பணம் இல்லாமல் நின்றுச்சுன்னா ஊரார என்ன பண்ணுவாங்க, பரியாசமாக பேசுவாங்க. பெருசாக கட்ட ஆரம்பிச்சாரு, முடிக்க முடியாமல் முழிக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ அது போல தான் அன்புக்குரிய சொல்ல இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் வந்தாச்சு. அப்போ இது செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்தான் தன் சிலுவையை எடுத்துட்டு வரணும். அப்போ நமக்கான வாழும் உரிமைகளை நாம தியாகம் செய்வதற்கு தயாரா இருக்கணும். எதுக்காக தியாகம் செய்கிறோம்? ஊழியத்துக்காக, தேவனுக்காக, சகோதர சகோதரிகளுக்காகத்தான தியாகம் செய்கிறோம். ஸோ கர்த்தர் எதுக்காக தியாகம் செஞ்சு நம்மளுக்கு முன்னோடியாக வாழ்ந்து காமிச்சார் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்காக, தேவனை பிரியப்படுத்துவதற்காக. ஸோ அது போலதான் அன்புக்குரிய சொல்ல நம்மளும் இருக்கணும், நம்மளும் வாழணும். ஏன்னா நம்மளுக்கு அதே கர்த்தர் தான், அவர் காண்பிச்சு கொடுத்த அதே வழியில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் வைக்கணும். ஸோ பெயர் கிறிஸ்துவம் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னும் பாடுகள் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு அவங்களுடைய போதல் எப்படி இருக்குங்க? கண்ணீரா, கவலையா, கஷ்டமா, பிரச்சனையா? நீங்க எங்க வாங்க, இங்க வாங்க. இங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். எப்ப மாறும் அதுதான் தெரியாது அவங்களுக்கு. எப்ப மாறும் அது அவங்களுக்கு தெரியாது. அவருடைய ராஜ்யத்துல தான் சந்தோஷம், சமாதானம். 1000 வருட அரசாட்சி குறித்த பாடங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அவருடைய ராஜ்யத்துல தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் சௌக்கியமும் உண்டாயிருக்கக்கூடிய ஒரு அரசாட்சியா இருக்கு. அப்ப இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அது வந்து ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, பாடுபடுதல் அப்படின்னா உண்மையான சத்தியம் என்ன நம்மளுக்கு போதிக்குதுன்னா, அனுதினமும் தன் சிலுவையை எடுக்கணும். ஸோ அப்படி சிங்காசனத்துல உட்காரணும் அப்படின்னா பாடுகள் அவசியம் சொல்லித்தான் கர்த்தர் வந்து போதிக்கிறார். சிலுவை இல்லையே கிரீடம் இல்லை. கிரீடம் வேணுங்களா? கிரீடம் நம்மளுக்கு வேணுமா அப்படின்னா வேணும். ஆளுகை வேணுமா? வேணும். அப்படின்னா சிலுவை கம்பல்சரி தூக்கணும். சிலுவை இல்லாம நம்மளுக்கு கிரீடம் நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, நான் சிலுவையை சுமக்கிறேன் அப்படின்னா, சிலுவையை சுமக்கிறது என்ன அப்படின்னா, தன்னை வெறுப்பதற்கு ஒப்பானதாக இருந்தாலும் இவைகளிடையே வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தன்னை வெறுப்பது என்பது தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து முற்றிலும் கீழ்ப்பணிந்து ஜீவிக்கிறது. ஸோ தன்னை வெறுக்கிறது, தன் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது தன்னை முழுவதும் தேவனுக்குன்னு சொல்லி வந்து ஒப்பு கொடுக்குறது. அப்போ முழுவதும் அப்படின்னா முழுவதும்னா முழுசுந்தான். ஆனா முழுசும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டுமா? முழுசும் தேவனுக்குன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கையளிச்சிட்டோமா? ஸோ இது நம்ம கவனிக்கணும். சிலுவையை சுமப்பது தேவனுடைய ஊழியத்துல நமக்கு சில அசதிகள் இருந்துட்டாலும் முழு முயற்சியுடன் ஈடுபடணும். அப்போ இந்த சிலுவையை சுமக்கும் போது தேவனுடைய ஊழியத்துல நிறைய அசதிகள் வரும். அப்படின்னா நிறைய குறைவுகள் வரும். நம்மளால செயல்பட முடியாத சூழல்களும் அங்க வந்து ஏற்படுங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி செயல்படணுமா? முழு முயற்சியோட இன்னும் அதிக பிரயாசங்கள் நம்ம வந்து ஏறெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா நம்முடைய சக்திக்கு மேல தேவனுடைய கிருபையை வாங்கி இன்னும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய ஊழியத்தில் வந்து செய்யணும். ஸோ சிலுவையை சுமப்பது வெற்றிக்கு அறிகுறி. பொதுவாக உலகத்தினுடைய பார்வையை சிலுவையை சுமக்குது ஒரு அவமானமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. ஸோ அவங்க கெட்டு போறவங்களுக்கு அது வந்து பைத்தியமா இருக்கு. பைத்தியக்கார மாதிரி இவன் வந்து சிலுவையை தூக்குறானே அப்படின்னா, எல்லாத்தையும் நார்மலா கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் வேண்டாண்டு போறானே, பைத்தியமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ கெட்டு போகிறவருக்குள்ள அப்படிதான் இருக்கு. ஸோ சிலுவையை சுமப்பது அப்படிங்கிறது அன்புக்குரிய சொல்ல ஒரு வெற்றியினுடைய அறிகுறியா இருக்கு. ஸோ நாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை முற்றிலும் பெற பாருங்க, நாம் அடக்கி உலக இச்சைகளுக்கு உட்படுத்தாம சகலத்தையும் வெறுத்து இடுக்கமான பாதையில நடக்கிறது தாங்க சிலுவையை சுமக்கிறது. சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ இதில் நாம வெற்றி அடைகிறது சிலுவையை சுமப்பதற்கு ஒப்பாக அங்க வந்து இருக்குது அப்படின்னு இங்க வந்து சகோதரர் வந்து குறிப்பிடுறார். ஸோ அங்க நம்ம பெயர் சபையில போதிக்கிறது மாதிரி எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அங்க வந்து இருக்கும் அப்படின்னால இல்லை. ஸோ இக்காலத்து பாடுகள் பின்னால வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடு கொள்ளும்போது ஒண்ணுமே இல்லை. இது சாதாரணமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ சிங்காசனத்தில் நாம் போய் உட்காரணும் அப்படின்னா பாடுகள் அவசியம். ஸோ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில்
அநேக பாத்திரங்களை குறித்து அங்கே வந்து நம்ம வந்து படிக்கிறோம். உதாரணத்திற்கு கல்பாத்திரம், அதாவது கற்பாத்திரம், அப்புறம் பொற்பாத்திரம், பொண்ணுனால் ஆன பாத்திரம், அப்புறம் வெள்ளி பாத்திரம், அப்புறம் வெண்கல பாத்திரம், அப்புறம் மரப்பாத்திரம், அப்புறம் பரிசுத்த பாத்திரம், அப்போ கர்த்தருடைய பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம், தத்தளிப்பின் பாத்திரம், இப்படி அநேக பாத்திரங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வந்து படிச்சிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கர்த்தருடைய பாத்திரம். அந்த கர்த்தருடைய பாத்திரத்தில் நம்ம பானம் பண்றது, பருகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம், நம்மளுக்கு அதுதாங்க பிளஸிங். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பரிசுத்த சிந்தையோட நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஸோ ஒரு பெரிய ஒரு வீட்டில் பொண்ணு வெள்ளி இந்த மாதிரி பாத்திரம் இருக்குது. அதே போல மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்குது. ஸோ அதில் சிலதை வந்து உதாரணத்திற்கு இப்போ நம்ம வீட்லேயே பாத்திரங்கள் பயன்படுத்துகிறோம். எந்த பாத்திரத்தை எங்கே பயன்படுத்தணும் அங்கே தான் பயன்படுத்துவோம். ஒரு 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 பொண்ணுனால் ஒரு பாத்திரம் இருக்குன்னா அதை எடுத்து நம்ம போய் என்ன பண்ண மாட்டோம், ரெஸ்ட் ரூமில் கொண்டு போய் வச்சு பயன்படுத்த மாட்டோம். ஒரு வெள்ளினால் ஒரு பாத்திரம் இருக்குன்னா அதை எடுத்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு தண்ணி மோந்து ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம். எதுக்கு எந்த பாத்திரத்தை பயன்படுத்தணுமோ அதை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இப்படித்தான் அதுல சில வந்து கணத்திற்கும் சில அது வந்து கனவீனங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பொன் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பொற்பாத்திரம் குறிக்குது. பொன் அப்படிங்கிறது தேவனுடைய அழியாமையை குறிக்குது. பொன் அப்படிங்கிறது தேவனுடைய அழியாமையை குறிக்குது. வெள்ளி அப்படிங்கிறது, வெள்ளி எதற்கு ஒப்பிடுங்க, சத்தியம். ஸோ வெள்ளி அப்படிங்கிறது சத்தியத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது, வசனங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அதே போல வெண்கலம் கூட எதை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மாம்சீக பரிபூர்ணத்தை அது வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பொண்ணுக்கு எத்தனை பேர் எலிஜிபிள்? 144,000 பேர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம், அவங்க பரிசுத்தவான்கள். ஸோ வெள்ளி அப்படிங்கிறது திரள் கூட்டத்தை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல மரம் அப்படிங்கிறது மாம்சீக சுவாபத்தை அது வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ பொருள் ஒன்று தான், பாத்திரம் ஒன்று தான், ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம கவனிக்கும் பொழுது வேறு வேறு விதமாக அங்கே வந்து வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ இப்படி நாம் சத்திய வசனங்களை அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களோடு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலோடு நம்ம பார்க்கும் பொழுது தான் அந்த குழப்பங்கள் நம்முடைய ஒரு சத்திய பாதையில் வராது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதை நம்ம கவனிக்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய சொந்த பாத்திரத்தில் அவர் வந்து பானம் பண்ணினாரா அப்படின்னா எந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாருங்க? எந்த பாத்திரத்தில் பானம் பண்ணார் கர்த்தர்? சரி, வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். ஸோ கர்த்தர் எந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாருங்க? தன்னுடைய சொந்த பாத்திரத்தில் அப்படின்னா இல்லை, பிதா கொடுத்த பாத்திரம். ஸோ பிதா கொடுத்த பாத்திரத்தில் தான் அவர் வந்து பானம் பண்ணியிருக்கான்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அவர் பிதா எந்த மாதிரி ஒரு பாத்திரம் கொடுத்துட்டார் அப்படின்னா வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரைக்கும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஸோ இங்க பாருங்க, இதுதான் அங்க பிதா கொடுத்த ஒரு பாத்திரமா இருக்குது. ஸோ இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து ஒரு துளிரை போலவும் அவர் வந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புறாரு. அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை. ஸோ கர்த்தருடைய ஒரு அழகை குறித்து நம்ம வந்து உன்னத பாட்டிலெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். அவர் வந்து சாரோனின் ரோஜா, 10,000களில் அவர் வந்து சிறந்தவர், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், இப்படியெல்லாம் நம்ம அவரை குறித்து நம்ம வந்து படிக்கிறோம். ஏன்னா அவர் மகாராஜாவினுடைய ஒரு மகன். அவர் யாருங்க? மகாராஜாவினுடைய ஒரு மகன், சாதாரணமான மனுஷன் அல்ல. அவர் மகாராஜாவினுடைய மகன்னா அவர் எவ்வளோ அழகாக இருப்பார். ஆனால் அவரை வந்து என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டுனா அடித்து சிதைச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோலம்
அப்படிப்பட்ட ஒரு நிந்தனை அங்கே யாருக்கு வந்துச்சுன்னா நம்முடைய கர்த்தருக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஒரு அவருடைய ஒரு முகத்தையே அவங்க வந்து சிதைச்சிட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக, மனுஷரால் ஒரு புறக்கணிக்கப்பட்டவராக அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ துக்கம் நிறைஞ்சு பாடு அனுபவிக்கிறவராக இருக்கிறார். ஸோ அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கார், அவரை வந்து எண்ணாமற் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ சீசர்கள் இதே ஒரு பாத்திரத்தில் அவங்க வந்து பங்கு பெற்றுட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அங்கே சீசர்கள் பங்கு பெற்றாங்களா? சரி, இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நம்ம பங்கு பெற்றுட்டு இருக்கிறோமா? பங்கு பெற போகிறோமா? நினைவு கூறுதல் பாடங்கள் நம்மளுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்குங்க? எவ்வளோ நாளாக இப்போ நம்ம கேட்டுருக்குறோம்? 2 மாதம் 3 மாதம் வச்சுக்கலாங்களா? அப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுறோமா? பானம் பண்ணிட்டு இருக்கிறோமா? 3 மாதமா 2 மாதமா? ஸோ பிதா கொடுத்த பாத்திரத்தில் அங்கே கர்த்தர் அடி வண்டல் வரைக்கும் அவர் என்ன பண்ணார்னா குடிச்சிட்டார். அப்போ அடி வண்டல் அப்படிங்கிறது ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த ரொம்ப கசப்பாக இருக்கும், அதை கூட அவர் என்ன பண்ணார்னா பருகிட்டார். ஆனால் இப்போ நம்ம 2 மாசமா அவருடைய பாடங்களை நாம் வந்து கேட்டுருக்கிறோம், மரணத்தை குறித்தான காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம இந்த பாத்திரத்தில் தான் நம்ம போய் பானம் பண்ண போகிறோமா? இது நாமளே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஸோ இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுவதற்கு நாம் தயாராகணும். ஸோ அந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு நாம் நித்தமும் என்ன பண்ணணும்னு சொல்லி பாடோம்னா தயாராகணும். அன்புக்குரிய சொல்ல அதுதான் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இதைத்தான் அங்கே வந்து கர்த்தர் வந்து கேட்டுட்டாங்க, நீங்கள் கேட்டுக்கொள்ளது என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல, நான் குடிக்கும் பாத்திரத்தில், மேலே ஏசையால் படிச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரூபத்துக்கு மாறுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க? ஸோ நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா அப்படின்னு உடனே அவங்கள என்ன பண்ணாங்க? கூடும். இப்போ நம்ம கூட என்ன பண்ண போகிறோங்க? என்ன பதில் சொல்ல போகிறோம்? கூடுமா அப்படின்னா நம்ம கூட என்ன பதில் சொல்ல போகிறோம்? 31ஆம் தேதி நம்ம கூட அதை பருகுத்தான் போகிறோம். ஆனால் எந்த மாதிரி ஒரு மனசாட்சியோடு நம்ம போய் அந்த ஒரு பந்தியில் நம்ம வந்து கை வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப கவனமாக நம்ம வந்து பார்க்கணும். அன்புக்குரிய சொல்ல பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், பிலிப்பியர் 1:29, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே வந்து சொல்கிறார் பாருங்க, ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறோமோ, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருங்க சொன்னார் இல்லைங்களா? அப்போ எந்த இடத்துக்கு நம்ம தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறோமோ, கிறிஸ்துவனிடத்துல விசுவாசம் வைக்கிறோமோ, அதே அளவுக்கு அவர் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை அனுபவிப்பதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அந்த அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அந்த அருள் கிடைக்காது. இந்த அருள் எல்லாத்துக்குமே கிடைக்காது. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு தான் இப்படி அருள் செய்வார். அப்போ தேவன் நம்மளை நேசிச்சதுனாலதான் இப்படி அருள் செய்கிறார். ஸோ இந்த அருளை நாம் என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொள்ளணும். தான் அங்கே வந்து சொல்றாரு அன்புக்குரிய சகோதரர். ஸோ பேதுரு உடனே சொல்றாரு, என் நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைஞ்சிருவீங்கன்னு சொன்ன உடனே பேதுரு அழகா சொன்னாரு, நான் மட்டும் இடரல் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாரும் இடரல் அடைஞ்சிட்டாலும் நான் மட்டும் இடரல் அடைய மாட்டேன். அப்படின்னா இவருடைய மதிப்பீடு மற்றவர்களை குறித்து எப்படி இருக்குன்னா, இவங்கெல்லாம் வந்து இடரல் அடைஞ்சிருவாங்க. சுய நம்பிக்கை ஒரு பலவீனம். இவங்க எல்லாம் வந்து இடரல் அடைவாங்க, ஆனால் நான் இருக்கிறேன் இல்லைங்களா, நான் இடரல் அடையவே மாட்டேன். அப்போ தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாதுன்னா எண்ணக்கூடாது. ஸோ அதுதான் அங்கே பேதுருடைய விஷயத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் பட்டயத்தை எடுத்து உடனே அந்த மங்கூசனுடைய ஒரு காதை வெட்டிட்டார். ஸோ பேதுரு எப்போதுமே எப்படி ஒரு முடிவுகள் எடுப்பார்னா, ரொம்ப சுயமாக அவர் வந்து முடிவெடுப்பார். உடனே டக்குன்னு முடிவெடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவுகள் வந்து என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகள் எடுக்கக்கூடாது. அவர் மூலியமாக நம்மளுக்கு ஒரு பாடம் தேவன் வந்து கொடுக்குறார். பேதுரு சுயமாக டக்குன்னு ஒரு முடிவை எடுத்துட்டாரு. உடனே கர்த்தர் சொல்றார், பட்டயத்தை உன் உரையில் போட்டிருப்பா, பட்டயத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக சொன்னார். அப்போ பேதுருடைய அந்த ஒரு செயல் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம என்னைக்குமே சுயமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை நம்ம வந்து பகுத்து உணரணும். ஸோ சகோதர சகோதரிகள் கிட்ட என்ன பண்ணணும்னா ஆலோசனைகள் கேட்கணும். ஸோ அப்படி கேட்டுத்தான் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அங்கே பேதுரு சுயமாக டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அந்த மங்கூசனுடைய ஒரு காதை வெட்டிட்டார். ஸோ இதை குறித்து நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, அதாவது மங்கூஸ் அப்படிங்கிற அந்த போர் சேவகர் அவர் வந்து உடனே கர்த்தர் மேலே கை வச்ச உடனே கூட இருந்த அந்த பேதுருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு.
கோபம் வந்த உடனே இவர் எடுத்து அந்த கத்தி எடுத்து வெட்டிட்டார். உடனே கர்த்தர் அழகா வந்து சொல்லிட்டாங்க, நீ அந்த உரையில போட்டுரு கத்தின்னு சொல்லி அழகா சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டார் அப்படின்னா, நான் இப்போ வேண்டிக் கொண்டேன்னா எவ்வளோ பேர் அனுப்புவேன்? எவ்வளோங்க? 12 லேகியோன். அப்போ ஒரு லேகியோன்னு எத்தனை பேருங்க? 6000 பேர். அப்போ நான் இப்போ வேண்டிக் கொண்டேன்னா 6000 × 12 எவ்வளவுங்க? 72,000. 72,000 லேகியோன் வந்துருவாங்க. வீரர்கள் வந்து எனக்கு வந்துருவாங்க, பாதுகாப்புக்கு வந்துருவாங்க. அப்படிங்கிறத விட விசுவாசிகளை விட அங்கே இருக்கிறாங்க, அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறாங்க. யாரை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, பிதாவாகிய தேவனை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கவனிக்கலாம் பாருங்க, பிதாவாகிய தேவனை பார்த்துட்டு இருக்கிறாங்க, தேவனவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, 600 பேருக்கு பக்கம் வந்திருக்கிறாங்க கர்த்தர் மேல கை வைக்கிறதுக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அல்லது ஒரு கண்ணு மட்டும் காட்டுங்க, நாங்க என்ன பண்றோம்? இப்போ உள்ள இறங்குனா இந்த இடமே இல்லாம போயிடும். நான் இப்போ நீங்க ஒரு கண்ணு மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சவரா தன்னை வந்து ஒப்பு கொடுத்தாங்கன்னா, நீ வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். நான் இப்போ கேட்டேன்னா வந்துருவாங்க, 72,000 பேருக்கு மேல எங்க அப்பா அனுப்புவார். ஆனா பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணணும், அதுதான் அவருடைய சித்தம். ஸோ இதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர. ஸோ நம்ம பாருங்க, புது சிருஷ்டியாகிய நம்ம எப்பவுமே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான எண்ணங்கள் நம்முடைய சிந்தையில தொடர்ந்து இருக்கணும், அந்த வாஞ்சை இருக்கணும், எப்பவுமே அந்த வாஞ்சை இருக்கணும். அப்ப நம்ம எதை குறித்து அதிகமா நம்ம சிந்திக்கிறோமோ அது செயலாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா முழுமை பெறும். அப்ப நம்ம தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் குறித்து அதிகமா சிந்திச்சோம் அப்படின்னா அந்த செயல், அந்த ஒரு கிரியைகள் உண்மையாக என்னன்னா ஒரு பலனை கொடுக்கும். ஸோ நம்ம உலகத்தினுடைய விஷயங்களை அதிகமா சிந்திச்சோம், உலகத்துக்காக அதிக விஷயங்கள் நம்ம வந்து நேரங்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும். அப்போ உலகத்துக்கு உண்டான விஷயங்கள் என்னைக்கும் என்ன பண்ணாதுன்னா ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே வந்து கொடுக்காது. ஏன்னா கர்த்தர் அவருக்கு எவ்வளோ பாடுகள், எவ்வளோ அவமானமா, எவ்வளோ தூரம் கஷ்டங்கள், அந்த மாதிரி சூழ்நிலைகளிலும் அவருடைய சிந்தை என்ன எப்படி இருந்துருச்சு அப்படின்னா, அதான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது, பாடு அனுபவிப்பவர் அவராக இருந்துட்டாலும் அவருடைய நினைவுகள் ஃபுல்லாம் தன்னுடைய சீசர்கள் மேலே இருந்துச்சுங்க. பாடு அவருக்கு தான். அப்போ அவருடைய நினைவை யார் மேலே இருந்திருக்கணும்? அவர் மேலே இருந்திருக்கணும். சரி, என்னை இப்படி அடிக்கிறாங்களே, எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தானே இருந்திருக்கணும். இப்போ நம்மளை அடிச்சு என்ன பண்ணுவோம்? எதுக்காக என்னை அடிக்கிறாங்க கேப். ஆனால் பாடு அனுபவிப்பவர் அவராக இருந்துட்டாலும் அவருடைய நினைவுகள் முழுவதும் சீஷர்களை குறித்து தான் இருந்துச்சு. ஸோ நம்மை குறித்து தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே நம்மளும் இருக்கணும்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ சத்தியத்தில் நாம் மென்மேலும் வளர்வதற்கு தேவன் அனுதினமும் அவருடைய சத்தியங்களை கொடுக்குறார். அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையில் நம்ம சரியாக கர்த்தரை முன்னிறுத்தி நம்ம வந்து போகணும். அப்படின்னா அந்த பாடுகளுக்குள் நம்ம வந்து கடந்து செல்லணும். ஸோ சரி, நான் பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, உலக பிரகாரமாக நம்ம வந்து உலக பிரகாரமான விஷயங்களை நாம் பார்த்துட்டு அதில் நம்முடைய மனதை செலுத்திட்டு அது நிமித்தம் நம்ம கடன்கள் பட்டு பல பிரச்சனைகளுக்குள்ள போய் சிக்கிட்டு நான் பாடுபடுறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? அது நமக்குண்டான பாடு. நீ நல்லா வாழணும், நீ நல்லா உலகத்தார் மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்? போய் அப்படிப்பட்ட சிக்கலில் சிக்கிட்டோம். ஆனால் முதலே நம்ம வந்து பார்த்துட்டோம், பாடுபடுதல் என்பது கிறிஸ்துவின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், சகோதர சகோதரிகளின் நிமித்தம் வரக்கூடிய அந்த ஒரு அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்றது தான் பாடுபடுவதற்குண்டான ஒரு அடையாளமாக இருக்கு. ஸோ அப்படி நம்ம உலகத்தினுடைய விஷயங்களுக்கு நம்ம ஒத்திசைவு காமிச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது ஒருபோதும் என்ன பண்ணாதுன்னா ஆசீர்வாதம் தராது. வாசிக்கலாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். வசனம் கவனிக்கலாம் பாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இவங்க யாருங்க? யாருங்க இது? இவங்க யாரு சொல்லுங்க? இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் யாருங்க? உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்தவங்க நம்ம தான், திருச்சபையின் பிள்ளைகள். ஸோ உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளினால் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால். அப்படின்னா மறுபடியும் உலகம் நம்மளை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, மறுபடியும் உலகம் நம்மளை ஜெயிச்சிருச்சுன்னா அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா மாறி ரொம்ப மோசமான சூழல் வந்து போயிடும்.
மேலும் சொல்லிட்டாரு, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஸ்லைட் மத். ஸோ அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு, தேவனுடைய தெய்வீக திட்டம், அவருடைய சத்தியங்கள், ஸோ இதை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றார். ஸோ பாருங்க, மீண்டும் அந்த ஒரு பழைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ணிருக்கூடாதுன்னா சிக்கிடக்கூடாது. ஸோ தேவன் கிருபையோ ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய பழைய பாவங்கள், பழைய மீறுதல்கள், தேவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் களைஞ்சு போட்டுறணும். அதை களைஞ்சு போட்டுட்டு மீண்டும் தேவனுடைய கரத்திலிருந்து கிருபையை, ஜீவனை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய வருஷத்துல இன்னும் தேவனுக்கு எப்படி உண்மையா வாழணுமோ அதை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வாங்கிக்கொள்ளும். ஸோ ஏன் நம்ம இதை நம்ம வருஷந்தோறும் நம்ம வந்து அனுசரிக்கணும்? ஏன் இதை வருஷந்தோறும் அனுசரிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு பொதுவாக உலகத்தில் கவனிக்கிறோம், ஒரு இயர் எண்டிங்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, வருஷத்தினுடைய கடைசி. அந்த வருஷத்தினுடைய கடைசியில் அந்த வருஷத்தில் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை, லாப நட்டத்தெல்லாம் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்து லாப நட்ட கணக்குகள் எழுதுவாங்க. ஸோ அது போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரில் நம்மளுக்கு தேவன் கூட இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கணக்குகளை சரிபார்ப்பதற்கு ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறார். ஸோ நம்முடைய மூத்த சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 3000 அதில் எழுதுகிறார், ஆவிக்குரிய கணக்குகளை வருஷந்தோறும் சரிபார்க்கிறது. ஸோ வருஷந்தோறும் சரிபார்த்து இன்னும் தேவனுக்கு எப்படி நல்ல கணக்கு கொடுக்கணும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா இது வருடாந்திர பண்டிகை அல்ல, வருடாந்திர பண்டிகை மாதிரி புது துணிகள்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த மாதிரி விஷயம் இல்லை. இது வருடாந்திர ஒரு அனுசரிப்பு, ஒரு ஸ்லாக்கியம், ஒரு கிருபை. ஸோ அன்புக்குரிய சொல்ல அதை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்புறம் 1000 வருட அரசாட்சியில் கூட அதை வந்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் பாடுகளில் நம்ம வந்து ஜெயம் கொள்ளணும். ஸோ ஜெயம் கொண்டால் மட்டும்தான் அந்த வகுப்பாளர்களுக்கு மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா பெரிய ஸ்லாக்கியம் கொடுக்குறார். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஸோ சிங்காசனத்தில் அமரணும் அப்படின்னா இதை நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவரோடு கூட பாடுகளை சகிக்கணும். அப்போ பாடுகளை சகிச்சால்தான் சிங்காசனத்தில் போய் உட்கார முடியும். அன்புக்குரிய சகோதர சோரில் இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கும். ஏன்னா இந்த உலகம் வந்து பார்க்கும் பொழுது அது அநீதியில தான் இருக்குது, அது அசுத்தத்தால் அது நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம நீதியின் மார்க்கத்தை நமக்கு தேவன் வந்து கொடுத்துருக்கார். ஸோ நீதியின் மார்க்கத்தை தெரியப்படுத்திக்கிறார். அப்போ நீதியின் நிமித்தம் துன்பப்படுவவங்களுக்கு தான் தேவன் என்ன கொடுக்குறாரு? நீதியின் நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள். என்ன ராஜ்யங்க? பரலோக ராஜ்யம். அப்போ நம்மளை எப்படித்தான் கூப்பிட்டுருக்காருன்னா நீதியின் மார்க்கத்தாராக கூப்பிட்டுருக்கார். அப்போ நீதியின் நிமித்தம் வரக்கூடிய துன்பங்கள் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும், சகிக்கணும், கடந்து வரணும், முறுமுறுப்பு இல்லாமல், எந்த விதமான ஒரு முகம் கோணலும் இல்லாமல் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம நடந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு ஒரு சிங்காசனத்தில் அமரக்கூடிய ஒரு சாக்கியத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நீதி நிமித்தம் துன்பப்படும் போது நம்ம பாக்கியவான்களாகவும் இருக்கிறோம். அதே நிமித்தம் பாருங்க, கிறிஸ்து எவ்வளோ பாடுகள் பட்டார். அந்த பாடுகளை குறித்து தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 - 17 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11 - 17 வரைக்கும் சொல்லும் பொழுது இவர்களை நான் இவர்களை நான் சகோதரர் என்று சொல்வதில் நான் வந்து வெட்கப்படலைன்னு சொல்லுவார். இவங்களை நான் சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்றதுல நான் வெட்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அதே போலதான் அவர் பாடுபட்டு பாருங்க நம்மளை வந்து சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பிதா இந்த ஒரு பாடுகளை ஏன் அனுமதிச்சார் அப்படின்னா எபிரேயர் 2:10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருந்தது. ஸோ பாருங்க, ஏனென்றால் தமக்காகவும் தம்மேலையும் அதாவது தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால பூரணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதா. அப்போ ரட்சிப்பின் அதிபதி யாருங்க? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு உபத்திரவத்தினால. எப்படிப்பட்ட உபத்திரவம்? போன பாடத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? நசுக்கி
பிழிஞ்சிட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 பிழிஞ்செடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமை. எப்படி கரும்பு சக்கை மாதிரி ஒரு பிரிஞ்சு அந்த ஜூஸ் எடுப்பாங்களோ அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கர்த்தருக்கு அங்கே ஒரு 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 கோரமான சம்பவம் நேரிட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி பாடுகள் தான் நம்மளும் படணும். ஸோ அப்படி பாடுகள் பட்டால் மட்டும்தான் அதனுடைய வெகுமதியை நாம் உணர முடியும். இல்லை அப்படின்னா அதனுடைய வெகுமதி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ சும்மா ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு கிடைக்குங்களா? இது புரிஞ்சு கொள்ள முடியுமா? முடியாது. சும்மா, ஏன்னா அது சும்மா தான் கிடைக்குது. போனால் சும்மா கொடுப்பாங்க, அதை சும்மா வாங்கிட்டு வந்துடலாம். அதோட மதிப்பு தொலைஞ்சிட்டா மறுபடியும் போனால் சும்மா கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். அதே நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கி அது தொலைஞ்சா நம்மளுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஏன்னா அது சும்மா கிடைக்குமா? அதுக்கு என்ன பண்ணணுங்க? ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ அதுபோல தான் இங்கே நம்ம கவனிக்கிறோம், சும்மா கொடுத்தா அதனுடைய மதிப்பு நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ உலக ஜனங்களுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான், அது நித்திய ஜீவன் மட்டும்தான். ஆனால் பாருங்க, நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழியாமையும் ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உலக ஜனங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, அது ஒரு ஒரு நித்திய ஜீவன் அங்கே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் தேவன் அவருடைய திருச்சபையின் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி வகுப்பாருக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா, அழியாமையும் ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பும் அங்கே வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா தேவன் வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படி நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்ம மற்றவர்களை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. மற்றவர்களை பார்த்து நம்ம ஓடக்கூடாது. ஏன்னா நம்மள விசுவாசத்தை துவக்குனவர் நமது கர்த்தர், அதை முடிக்க போறவர் அவருது. அப்போ நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அவரை பார்த்து பொறுமையோடு ஓடணும். நம்ம மற்றவங்கள பார்த்து ஓடக்கூடாது. இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது அப்படின்னா 10 ட்ராக் இருக்கும், 10 விதமான ட்ராக் இருக்கும். அப்போ அதில் 10 பேர் நின்று ஓடுவாங்க. அப்போ ஒருத்தருடைய ட்ராக்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உள்ளே போய் ஓடிடக்கூடாது. அப்படி ஓடுனா என்ன ஆகுங்க? தகுதி இழந்துருவோம், டிஸ்குவாலிஃபைட். அப்படிதான் நம்ம இந்த உலகத்தினுடைய சட்டங்களே இருக்கு. அப்போ நம்மளுக்கு நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்தில் நம்ம தெளிவாக ரொம்ப கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ஓடணும். ஆனால் நம்ம ஓடுறோம் ஆனால் சரியான அந்த ட்ராக்கில் ஓடுறோமாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு. சில சமயம் ஓடுறங்கிற பேர் என்ன பண்ணுறோம்? ட்ராக் விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஓடக்கூடாது. அன்புக்குரிய சொல்ல, நாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறோம், எல்லாரும் ஓடுறாங்க, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணும். அப்போ ஓட்ட பந்தயத்தில் ஓடினாலே நம்மளுக்கு என்ன ஒரு முடிவு நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ எல்லாரும் ஓடுறாங்க, அதனால நான் என்ன பண்றேங்க? நானும் ஓடுறேன். எல்லாரும் அந்த ஒரு 31ஆம் தேதி பங்கெடுக்க போறாங்க, அதனால நானும் பங்கேற்கிறேன். எல்லாரும் பண்றாங்க, அதனால நானும் பண்றேன். இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க? நான் வந்து சரியான ஒரு வாழ்க்கை வாழலன்னு சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு. ஸோ நம்மளுக்கு தேவன் எப்படிப்பட்ட பாத்திரங்கள் கொடுத்துருக்காரோ, அந்த பாத்திரம் கொடுத்துருக்காரோ, அந்த பாத்திரத்தில் நாம் எப்படி பானம் பண்ணுறோம் அல்லது பருகிறோம். ஸோ முழுவதும் நம்ம பருகுவதற்கு தயாராக இருக்கிறோமா? ஸோ அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சொல்ல பாருங்க, சில விஷயங்கள் நம்ம கவனிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு தான் பாடுகள் இருக்குது, நம்மளுக்கெல்லாம் பாடுகள் இல்லை. அதுதான் எல்லா பாடுகளும் அவரே அனுபவிச்சிட்டாரே, நம்மளுக்கு பாடுகளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம பலவீனர்களாச்சே, ஸோ நம்மளுக்கு பாடுகள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க வந்து சொல்றாரு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 மற்றும் 19. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். ஸோ சரீரம் முழுவதையும் பற்றி கொள்ளாமல் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிறது என்னன்னு சொல்லி பாருன்னா தலை தான். அதனாலதான் தேவனுடைய டிசைன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் தலை, அதுக்கு கீழே தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சரீரமே இருக்கு. அப்ப தலைக்கு கீழே தான் சரீரம் இருக்கணும். ஆனா குலோசு பண்றதுல என்ன ஆச்சுன்னா தலை போல சில பேர் செயல்பட்டுட்டாங்க. அதனாலதான் தலையை பற்றி கொள்ளாமை. அப்ப நம்மளுக்கு தலையாருங்க? கர்த்தர் தான். அப்ப அவரை நாம வந்து பற்றி கொள்ளணும். என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா குலோசு பண்றதுல மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்சத்தினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சிக்காதிருக்க பாருங்கள்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போ மாயமான தாழ்மை குறித்து சொல்றார். அப்படின்னா பொய்யான மனத்தாழ்மை இருக்கிறது போல தன்னை காட்டிக்கிறது. மனத்தாழ்மை இருக்கிறது போல அங்க காட்டிக்கிறது. இது மாயமான தாழ்மை. இப்போ தேவ தூதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு ஆராதனை அப்படின்னா உலகப்பிரகாரமான விருப்பங்கள், உலகப்பிரகாரமான வாஞ்சிகள். ஸோ இது எல்லாத்தையும் விரும்பிட்டு காணாதவைகளில் துணிவாய் நுழையிறது. அப்போ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும்.
இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கலைந்து போடணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ அப்படி நம்ம வச்சுட்டே இருந்துட்டோம்னா நம்முடைய பந்தய பொருளை நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இழந்துரும். ஸோ இது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ நாம் வஞ்சியாத படிக்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் சாத்தானும் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஸோ கிறிஸ்து இந்த ஒரு பாத்திரத்தில் அவர் எப்படி பானம் பண்ணாரோ அதே போல் நாம் என்ன பண்ணணும்னா அவரை பார்த்து நாமளும் பானம் பண்ணுவதற்கு நாம் தயாராக இருக்கோம். ஸோ அங்கே வந்து கிறிஸ்து அந்த சீசர்களுடைய கால்களை கழுவும் வரும் பொழுது கூட அவர் வந்து சொல்றார், அந்த காலை கழுவுறது அது கூட தேவன் கொடுத்த ஒரு பாத்திரம் தான். இந்த கால்களை கழுவி அந்த ஒரு ஊழியம் பாதம் கழுவுறது அப்படிங்கிறது அது கூட ஒரு ஊழியம் தான். அப்படி பேதுருக்கிட்ட வரும்போது அவர் சொல்லுவாரு, நீங்க என்னுடைய காலை கழுவக்கூடாது. பேதுரு சொல்ல, நீங்க என்னுடைய காலை கழுவு. உடனே அவர் வந்து சொல்லுவார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில். அப்படின்னா நாம் சகோதர சகோதரிகளுடைய பாதங்களை கழுவாவிட்டால் நமக்கு கூட கிறிஸ்துவின் இடத்துல பங்கில்லை. அப்போ கால் கழுவுறது அப்படின்னா பாதம் கழுவுறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னா இல்லை. அந்த பாதம் கழுவுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அப்படின்னா பல்வேறு விதமான ஊழியங்கள் செய்யறது பாதம் கழுவுதுங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் கூட பிரதர் நிறைய எழுதுவார். இப்போ அது பல்வேறு ஊழியங்கள் செய்யறது அப்படின்னா அந்த பாதம் கழுவுவதற்கு முதல்ல என்ன வேணுங்க? ஃபர்ஸ்ட் தாழ்மை இருந்தால் மட்டும்தான் இந்த பாதம் கழுவுவதற்கு முழுவதும் இணங்கி வர முடியும். ஏன்னா பாதம் கழுவுறது அப்படிங்கிறது இப்படி நின்றுட்டு கழுவ முடியுமா? கழுவ முடியாது. அதுக்கு என்ன போடணும்? பெண்ட் டவுன், நீல் டவுன், முட்டி போடணும். அப்போ முட்டி போட்டு உட்கார்ந்து அந்த பாதத்தை எடுத்து வச்சு இப்படி கழுவணும். அங்கே மேல் வீட்டறையில் கர்த்தர் அப்படிப்பட்ட பாடத்தை தான் அங்கே கற்றுக் கொடுத்துருக்கார். அப்போ பாதம் நானும் கழுவுறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடலாம். ஆனால் பாதம் கழுவுறதுக்கு வந்துட்டு பொதுவாக நம்மளுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க பாதத்தை கழுவும். அப்படின்னா நம்மளுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு தான் அந்த ஊழியம் செய்வோம். அவங்க கூட தான் ரொம்ப நெருக்கமாக இருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படியே செஞ்சுட்டாருங்க. அங்கே 2 பேருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு? இடது வலது. அவங்களுடைய பாதத்தை கழுவுறாரு. உடனே அங்கே பேதுரு பின்னால் என்ன பண்ண போறாரு? நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன பண்ணணும்னா மறுதளிக்க போறார். அவருடைய பாதத்தை கழுவுறார். அதே போல யூதாஸ் அவர் கூட என்ன பண்ண போறாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர மரணத்துக்குள்ள நம்மளை வந்து கொண்டு போக போறாரு. அவருடைய பாதத்தை அவர் வந்து கழுவுறார். பாருங்க, அங்க சுத்தி அவர் கூட இருந்தவங்களுடைய மனநிலை இப்படிப்பட்ட ஜனங்களாகத்தான் இருந்துட்டாங்க. அதான் முதலே படித்தோம் இல்லைங்களா, எரிச்சல் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜனங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதம் கழுவக்கூடிய ஊழியத்தை செஞ்சார். அப்போ நம்மளை சுற்றி கூட எப்படி தான் இருப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு சகோதர சகோதரிகள் தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் எப்படி தான் இருக்கிறோம்? ஒரு பலவீனத்தில் தான் இருக்கிறோம். ஸோ அப்படி நம்ம அந்த பாதம் கழுவுறதுனால நம்ம ஒருத்தங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதாயப்படுத்தி கொள்கிறோம். அந்த பாதம் கழுவுறதுல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைக்குது, ஒரு விருந்தோம்பல் நடக்குது. அதே போல் ஒருவரை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாதம் கழுவக்கூடிய அந்த ஊழியம் செய்கிறதுனால ஆதாயப்படுத்தி கொள்கிறோம். அங்கே கர்த்தர் எவ்வளவோ தூரம் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்து பேதுருவுக்கு ஆதாயப்படுத்தினார். அதே போல் யூதாஸை ஆதாயப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தார். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாதம் முழுமையாக கழுவுவதற்கு அவர் தன்னை வந்து உட்படுத்தல. ஒரு சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க பாதம் கழுவுறதுக்கு அப்படின்னா அந்த ஊழியங்கள் செய்வதற்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன கடமை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அந்த ஊழியத்தை நம்ம வந்து செய்யணும். அப்போ பாதம் கழுவுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அது தாழ்மையை வெளிக்காட்டக்கூடியது, குணலட்சணத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இன்னைக்கு கூட பெயர் சபையில் இது வந்து அப்படியே லிட்டரலாக எடுத்து செய்கிறாங்க. அப்படின்னா சாதாரணமான ஒரு சடங்கை இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாதங்களை கழுவக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து செய்கிறாங்க. அப்போ கர்த்தர் வந்து சொல்லிட்டாங்க, இது அந்த எழுத்தை நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம், அந்த சடங்கை நீங்கள் பார்க்க வேண்டாம், அந்த சடங்குல இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தை பாருங்கன்றார். அப்போ நம்ம அந்த ஆழமான அர்த்தத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ அந்த பல நேரங்களில் அங்கே வந்து பேதுரு எப்படி இருந்துட்டாங்கன்னா சுயநலமாக இருந்துட்டாங்க. ஸோ யூதாஸ் காட்டி கொடுக்க அவர் வந்து நினச்சிட்டு இருந்தாரு. ஸோ மற்றவர்கள் வந்து எந்த மனநிலையில் இருந்துட்டாங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த ஆண்டவருக்கு பேதுரு, அப்புறம் யாக்கோபு, யோவான் இவங்களத்தான் எப்போ போனாலும் கூட்டிகிட்டு போகிறார். எங்களை என்ன பண்ணுறதில்ல, கூட்டிகிட்டே போகிறதில்ல. இந்த மாதிரி மனநிலை அங்கே வந்து அப்படியெல்லாம் ஜனங்கள் யோசனையில் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் அவர்கிட்ட இருந்துட்டாலும் கிறிஸ்து அவங்கள எப்படித்தான் பார்த்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் பார்த்தார். ஆனால் அந்த சீசர்கள் மத்தியில் தான் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு, கிறிஸ்து கிட்ட இல்லை. அவங்கள ஒரே மாதிரி அமர வச்சு
ஒரே மாதிரி உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன பண்றாரு சொல்லினா அந்த இடுப்புல எடுத்து அந்த கச்சையை கட்டிட்டு அவருடைய பாதங்களை கழுவினார். அப்போ ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு, அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணலட்சணம் இந்த ஒரு தாழ்வு. ஸோ இந்த குணம் இருந்தா தான் கிறிஸ்து சொல்லிட்டாங்க என்னிடத்தில் உனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த ஒரு தாழ்மை நம்மளுக்குள்ள வளரணும் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அவசியம்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இருந்தா தான் தாழ்மை வரும். இல்லைன்னா தாழ்மை என்ன ஆகாதுன்னு சொல்லிட்டோம்னா வராது. அப்போ நம்ம கவனிக்கிறோம், தாழ்மை இருக்கணும் அப்படின்னா பாடுகளை நம்ம சகிக்கணும் அப்படின்னா இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு அதை நாம் முற்றும் முடிய கைப்பற்றி நம்ம நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள என்ன ஆகுன்னு சொல்லிட்டோம்னா கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் அங்கே பிரதிபலிக்கும். அப்போ தாழ்மையோட, தேவனுடைய தெய்வீக நீதியோட, அவர்கிட்ட உண்மையோட நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டோம்னா இந்த ஒரு பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பாத்திரம் அப்படிங்கிறது நீதியை குறிக்காமல் சில இடங்களில் பரிசுத்தத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கு. தேவனுடைய பாத்திரம் அப்படிங்கிறது பரிசுத்தத்தையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல பாருங்க, கர்த்தருடைய பாத்திரம் அப்படிங்கிறது கூட அது பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. வாசிக்கலாம் 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கார் சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்தராய் இருக்கிறார். ஸோ அப்போ நம்மளை அழைச்சவர் பரிசுத்தவர், நம்முடைய அழைப்பு பரிசுத்தமானது. அப்போ நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம மாறணும். ஸோ அதுதான் தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்குது. அப்போ அதுதான் சொல்லிட்டாங்க, உங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும் எல்லாவற்றிலும். இதில் மட்டும் நம்ம ஒரு இந்த சபையாக கூடி வர்றது, இதில் மட்டும் நம்ம பரிசுத்தமாக இருந்துட்டு வெளியே போயிட்டு நம்ம அப்படி இல்லை அப்படின்னா அது கூட தவறு தான். எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தத்தோடு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் விசுவாசத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா நீதிமான்களாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கும். ஸோ அந்த விசுவாசத்தினால 144,000 பேரை அவர் நீதிமான் ஆக்குறார். ஸோ பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, ஸோ இவங்கெல்லாம் முற்பிதாக்கள். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நேரிடக்கூடிய சூழ்நிலையில் இருந்த சீசர்கள், இதிலெல்லாம் அவங்கெல்லாம் எப்படி இருந்துட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு பரிசுத்த அந்த ஒரு பந்தியில் அந்த ஒரு விஷயத்தை அவங்க பானம் பண்ணக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளல. ஏன் அப்படின்னா அந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் அவங்களுக்கு. ஸோ அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் இதனுடைய அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா உணர்ந்து கொள்ள முடிஞ்சது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம் பிலிப்பியர் 3:7 வாசி. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இங்க சொல்றாரு பாருங்க, லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டமா விட்டுருக்கிறோமா. அப்போ இதெல்லாம் நம்ம இன்றைய தினத்தில் நம்மளை தற்பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா, இதெல்லாம் கவனிக்கணும். ஸோ என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய அவரை அறியக்கூடிய அந்த ஒரு அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கணும். அவருக்கு எவ்வளோ லாபங்கள் இருந்துட்டாலும் அது எல்லாத்தையும் அவர் நஷ்டமாக முடிச்சிட்டார். ஸோ நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வரக்கூடிய அந்த ஒரு சுயநீதி உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கிறேன்னு சொல்லி காணப்படும்படிக்கு எங்க அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வல்லமை குறித்தான விஷயங்கள் சொல்லிட்டு பாடுகளின் ஐக்கியத்தை குறித்து சொல்றோம். ஸோ எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா நான் என்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ தேவனுடைய அந்த ஒரு தேவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரத்தை நாம் எப்படித்தான் தொடரணும்னா ரொம்ப ஆசையாக ரொம்ப ஆவலாக நம்ம தொடங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம அழியாமையில தேவன்கிட்ட பங்கு கேட்குறோம் அப்படின்னா அவருடைய பாடுகளில் நாம் என்ன பண்ணணுங்க, பங்கு பெறணும். அழியாமை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறோம் தேவன்கிட்ட அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், பாடுகள் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பாடுகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு அழியாமை, அந்த ஒரு ஆளுகை, இது எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். ஸோ நீதியின் நிமித்தம் பாடுபட்டா அந்த கிரீடம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 4:16 சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதனால் பாடுபட்டா வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் அவங்க என்ன பண்ணணும்னா தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ ஒரு கிறிஸ்தவனா இருந்தா, உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா அது நிமித்தம் வரக்கூடிய அந்த ஒரு பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள்
இதை குறித்து நம்ம வந்து வெட்கப்படாமல் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனை மகிமைப்படும். அப்பா எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் கொடுக்குறீங்களா, சந்தோஷம். எல்லாத்துக்கும் கொடுக்கல, எனக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு சொல்லி தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். ஏன்னா அப்படி செய்கிறது தான் நம்மளை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் 1 பேதுரு 3:14 சொல்கிறாரு, நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள் இருப்பீங்க, அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்க. உங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். ஸோ இவ்விதமாக நாம் வந்து விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கு. அப்போ நம்ம எதனால நீதிமானாக்கப்பட்டிருக்கோம்னா விசுவாசத்தினால. அப்படி விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதுனால தான் தேவனிடத்திலிருந்து சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த தேவ சமாதானம், த பீஸ் ஆஃப் காட், அப்போ அந்த தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அன்புக்குரிய ஒரு சொல்ல ரொம்ப நம்ம கவனமாக இந்த ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழணும். அப்படி வாழும் பொழுது தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சொல்லி ஃபைனலாக அங்கே வந்து கர்த்தர் வந்து சொல்கிறாரு 1 யோவான் 1:6 நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாக இருப்போம். ஃபைனல் வசனம். ஸோ நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் அப்படின்னு நாம் சொல்லிட்டும் இருளில் நடக்கிறவராக இருந்தோம் அப்படின்னா அந்தகாரத்தின் இருள் அப்படின்னா நம்முடைய மாம்சத்தின் கிரிகள், உலகத்தினுடைய ஆசை விருப்பங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம நடந்துட்டு இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுன்னு சொல்லி ஒரு இருள். இந்த இருள் நாளைக்கு என்ன ஆகுன்னா காரிருளா மாறிடும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம வந்து செவி கொடுக்காம நம்முடைய சொந்த புத்தியில நம்ம சொந்த விஷயத்துல நம்ம செயல்பட்டுட்டே இருந்துட்டோம் அப்படின்னா இருள் என்ன ஆகும்னா காரிருளா மாறிடும். அப்ப அந்த காரிருள்ல ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா அன்புக்குரிய சொல்ல அந்த அந்த நிலைமை வந்து ரொம்ப கேடுள்ள ஒரு நிலைமைக்குள்ள கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால நம்ம சத்தியத்தின்படி நம்ம நடக்கக்கூடியவர்களா இருக்கும். அப்படின்னா சத்தியம்தான் ஒருத்தங்களை என்ன ஆகுன்னு சொல்லி போட்டோம்னா பரிசுத்தமாக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சிந்தையோட நம்ம அநேக பாடுகள் வழியாகத்தான் கர்த்தருடைய பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணி அல்லது பருகி நம்ம வந்து அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் வந்து அடையணும். ஸோ அதுதான் வந்து கர்த்தர் சொல்லிட்டாங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்போ அவளை நம்ம நினைவு கூறுறோம். எப்படியெல்லாம் நாம் நினைவு கூறுறோம் அப்படின்னா நம்முடைய அழைப்பின் மேன்மையில நம்ம அழைப்புல நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நினைவு கூர்ந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த ஒரு பரிசுத்த பந்திக்கு நேராக கடந்து செல்வதற்கு தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வராங்க.